மாதம் விருந்தினர் பார்த்தீங்கன்னா மணி முருகேஸ்வரர் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. மீனம் தான் இந்த மாதம் விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் உச்சமாகுது. எல்லாத்துக்கும் ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சாருடைய பேர்லேயே பார்த்தீங்கன்னா மணிங்கிற ஒரு பேர் இருக்குது. மிக அற்புதமான ஒரு விஷயம். சார் வந்துட்டு போனதுலேருந்து இன்னும் மேலும் குபேர கலாசார கட்டளை அதிகமாக இன்னும் மென்மேலும் வரணுன்றதையும் கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிக எளிமையாக மிக அற்புதமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா தாந்திரிகத்தை பற்றி, அதுவும் மூலிகை ரீதியாக அற்புதமாக ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தாந்திரிக முறைகளில் எளிய முறைகளில் வீட்டில் இருந்தே பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமாக மக்களுக்கு பயனுள்ள விதமாக பண்ணியிருக்காங்க. ஐயாவுடைய புக்கு இருக்குதுங்க. ஐயா பேர் பார்த்தீங்கன்னா மணி முருகேஸ்வர். அவங்களுடைய பேர்லேயே புக் இருக்குது. எல்லாருமே வாங்கி பயன்பெறலாம் அப்படிங்கிற விஷயம்தான். நம்மளுடைய அழைப்பை ஏற்று வந்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்கள் பேச மேடையை அலங்கரிக்க வருமாறு வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இந்த குபேர கலாசார கட்டளை தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மிக அற்புதமான ஒரு நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் உருவாக்கி சிறந்த முறையில் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் 24வது இதில் கலந்துக்கிறது மிக பெருமையான ஒரு விஷயம். எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி என்னென்னா சோசியல் மீடியா வழியாகட்டும், இல்லை மற்றபடி செவிவெளி செய்திகளாகட்டும், 4 பேர் கூட்டத்தில் நின்று பேசுகிற இடங்களாகட்டும், இந்த எல்லா இடங்களையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது செய்யணும். ஒன்று தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கணும், அதுக்கு ஜாதக ரீதியாக என்னெல்லாம் செய்ய முடியும். பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கணும், அதுக்கு ஜாதக ரீதியாக என்ன செய்ய முடியும். அதே சமயத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னா ஜாதக ரீதியாக என்ன செய்ய முடியும். இது ஜோதிட ரீதியாக அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூமராலஜி, எண்கணிதங்கள் மூலமாக மனிதனுடைய வாழ்வியலை எப்படி மாற்றலாம், பேர் மாத்திரம் என்ன வேலை செய்யும், அதே மாதிரி நம்பர்கள்லாம் மாற்றி போட்டால் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது அது ஒரு விதமான வழிபாட்டு முறைகளில் கொண்டு போயிடுறோம். ஆலயங்களில் போய் வழிபாடுகள் செய்கிறது. இன்றைக்கி 274 ஆலயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, ரொம்ப புகழ்பெற்ற ஆலயங்கள் அவ்வளோ சொல்கிறாங்க. அது எல்லா ஆலயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான வைப்ரேஷனுக்குள்ளார இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு தகுந்த ஆலயங்கள்லாம் உண்டு. கண்ணு பிரச்சனைனா அதுக்கு ஒரு கோயில் இருக்குது, சர்க்கரை நோய் பிரச்சனைனா அதுக்கு ஒரு கோயில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களையும் தனித்தனி சிறப்புகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் வேலை இல்லாமல் மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கி வேலை பார்க்குறத விட்டுட்டு கோயில்களை கட்டியிருக்காங்கன்னா ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன்ஸ் உண்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்ணங்கள், இந்தந்த வண்ணங்களை பயன்படுத்திங்கன்னா நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஸ்டோன்ஸு, ராசிக்கற்களை பயன்படுத்தக்கூடிய முறைகள்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிகில் சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிகில்னு சொல்லிட்டு ஒரு இது. அதே மாதிரி குரோபாய் கோடுகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பிரபஞ்சத்தில் ஒரு காலகட்டங்களில் ஜோதிடம் மட்டும்தான் போவாங்க, நேர காலம் நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன பரிகார பூஜைகள் செய்வாங்க. இவ்வளோதான் இருந்துச்சு. அப்போ MBBS டாக்டர் மாதிரி எல்லா நோய்க்கும் அவரே டாக்டர். இப்போ எப்படி ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனி டாக்டர் வந்தாங்களோ அது மாதிரி ஜாதக கட்டிடங்கள் இதுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வரல. 1ஆம் பாவக ஜோதிடர் 2ஆம் பாவக ஜோதிடர்னு வரல. மீது எல்லாமே வந்துருச்சு. மீது எல்லாரும் தனித்தனியாக பிரிச்சாச்சு. அது இதில் மட்டும் இன்னும் வராமல் இருக்குது. அது வந்துருச்சு அப்படின்னா சரியாக போயிடும். அதுக்கப்புறமா அடுத்த வளர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர ஜோதிடர், பூர நட்சத்திர ஜோதிடர்னு அது தனியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் இது வரக்கூடிய காலகட்டம்லாம் அவசியம் கண்டிப்பாக வரக்கூடிய விஷயமா தான் இருக்குது. காரணம் என்னன்னா இன்றைக்கி மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு காலத்தில் ஜோதிடர்கள் ஜோதிடம் பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களே, நேரம் சரியில்லை, வீட்டில் சண்டை இருக்குது, எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, சரியாக இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ உட்காரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3ல் ராகு இருக்குது, 8ல் கேது இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம். அவங்க நமக்கு சொல்லிட்டு இந்தந்த கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால இப்படிலாம் நடக்குங்கிறாங்களே, அது உண்மையாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வராங்க. நம்மளோட முடிக்கிறாங்களா அப்படி கிடையாது. அவங்களுக்கு யாரெல்லாம் ஜோதிடர்னு தெரியுறாங்களோ, ஒரு அம்மா இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு, அவங்க ரொம்ப வசதியானவங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூப்பில் வர எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறது தான் அவங்களுடைய வேலையே. ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் டவுட் கேட்பாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய அரசாங்க போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இதுலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும். ரெண்டாவது அப்பா இவ்வளோ பெரிய ஆள் நம்மகிட்ட பேசுகிறாங்களான்னு ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அவங்களுடைய வேலையே அதுதான். பொழுதுபோகல்னா யூடியூப்பை பார்ப்பாங்க, அதில் யாரோ நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட கேட்பாங்க. அதை கேட்டுட்டு மற்றவங்க சொன்ன கருத்தையும் நம்ம சொன்ன கருத்தையும் மேட்ச் பண்ணி நமக்குள்ளார அவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கிட்டு நம்ம ஃபோன் வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களாமா அப்படின்னா நீங்கள் இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தெய்வீக கலை பொழுதுபோக்கு அம்சமாக போயிடுச்சு மனிதர்கள் மக்களிட. ஆனால் ஜோதிடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜோதிடம் மிக அற்புதமான ஒரு கலை. இந்த ஜோதிட கலையை நீங்கள் எல்லாருக்கும் கற்றுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த கலைகள்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான தடைகள் வராது, பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் முன்னேற்றம் வரும், தேவையில்லாத இழப்புகள் இருக்காது, உடல் கோளாறுகள்லாம் வராது. ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்துங்க, தொழில் ரீதியான விஷயங்களை கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
நம்ம வந்து அதை சரியாக பயன்படுத்திட்டோம்னா போதும். ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு மருத்துவர், நல்ல ஒரு சட்ட ஆலோசகர், நல்ல ஒரு ஜோதிடர், இந்த 3 பேர் அமைஞ்சிட்டாங்கன்னா போதும். அவன் வந்து வாழ்க்கையில் எப்பயுமே தோல்விங்கிறது அடையவே மாட்டான். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க. ஒரு இப்போ நான் தெரியும், இப்போ நம்ம ஜோதிட கருத்துக்களை போட்டோம்னா கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படாத வார்த்தைகள்லாம் கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க. இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, அப்படி நிறைய விஷயங்கள்லாம் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஜோதிடத்துக்கான ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். என்றைக்குமே நல்லது செய்கிறவங்களுக்கு ஒரு அசிங்கம் அவமானம் வரத்தான் செய்யும். காரணம் என்னன்னா கர்மா நிவர்த்தி ஆகணும்னா நம்ம அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். சரி, இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நம்ம எப்படி தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அடையலாமோ அதே போல் மூலிகைகள்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மூலிகைகளும் அதே மாதிரி தான். ராசி கற்கள்னு சொல்கிறோம், நவரத்னங்கள் உபரத்னங்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி உலோகங்களில் தங்கத்தை போடணும், செம்பு போடணும், வெள்ளி போடணும், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி வந்து மூலிகைகள் வந்து மிக அற்புதமான ரகசியமான வேலைகள்லாம் நிறைய செய்யும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலையிலிருந்து பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே மூலிகைகள் தான். காலையில் டீ பவுடர் போடுறோம்னா டீ தூள் இலை அது மூலிகை தான். சர்க்கரை கரும்புல இருந்து தான் வெட்டி எடுக்கிறோம், அது ஒரு மூலிகை தான். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடில் அரிசி, பருப்பு, எண்ணெய், கடலை, நீங்கள் பயன்படுத்தி கடுகு, இது எல்லாமே மூலிகையிலேருந்து எடுக்கிறது தான். மஞ்சத்தூள் எல்லாமே. அதே போல் இறை வழிபாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம், இது எல்லாமே மூலிகையிலேருந்து எடுக்கிறது தான். மருந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே மூலிகையிலேருந்து எடுக்கிறது தான். இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் அவருக்கு காரமாக தான் இருக்கும். அவருக்கு அந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு எல்லா அற்புதமான ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா தான் அவர் ஆக முடியும். இப்போ அமெரிக்க அதிபர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் தான் அமெரிக்காவுக்கு அதிபராக ஆக முடியும். அவர் பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் உட்காந்து பிச்சைக்காரன் பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா மூலிகைகள் யாருக்காகவும் மாற்றிக்காது. பணக்காரனுக்கு ஒரு விதி, ஏழைக்கு ஒரு விதியாக இருக்காது. அதே மாதிரி தொடர்ந்து டெய்லி சக்கரை தண்ணியவே வேப்ப மரத்துக்கு ஊற்றிட்டு வந்தாலும் அந்த வேப்ப மரம் வேப்பங்காய் கசப்பை தான் செய்யுமே தவிர இனிப்பாக மாறாது. 15 வருஷமாக சக்கரை தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா மாறாது. அதே சமயத்தில் மூலிகைகள் வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காது, பணக்காரர் ஏழைன்னு பார்க்காது, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்க்காது. இந்த மாதிரி வந்து மூலிகைகள் தனக்குன்னு ஒரு தனித்தன்மையை வச்சிருக்கும். இப்படிப்பட்ட மூலிகைகளை பயன்படுத்தி தான் நம்ம முன்னோர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க. 2 விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. முதல் விஷயம் அஷ்டகர்மங்கள். அஷ்டகர்மங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வசியம், மோகனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம் சொல்லக்கூடிய ஒரு 8 விதமான வித்தைகள். மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கும் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் தீர்வு வந்து இதன் மூலமாக பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்திகள். அஷ்டமா சித்திகள்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஆற்றல். இந்த அஷ்டமா சித்திகள் அடைஞ்சவங்க தான் 18 பேர். எல்லாருமே சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே அஷ்டமா சித்திகள் அடைஞ்சவங்க தான் 18 பேர் மட்டும் தான் மையப்படுத்துறாங்க. இந்த 18 பேர் தான் அஷ்டமா சித்திகளை கற்றுக்கிட்டவங்க. இறைவனுக்கு நிகராக வேலை செய்யக்கூடியவங்க. கடவுள் வந்து படைக்க தொழில் செய்கிறார் அப்படின்னா இவங்களாலையும் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். அதே மாதிரி இறைவன் அழிக்கிற தொழில் செய்யணும், இவங்களாலே ஒரு சில விஷயங்களை அழிக்க முடியும். ஏன்னா இறைவன் வந்து படைக்கிறது மனித உயிர்களை படைக்கிறாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆற்றலை படைக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்குறாங்க. சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போனோம் அப்படின்னா செல்வ வளம் சேருமா அப்படின்னா செல்வ வளம் சேராது. ஆனால் என்னன்னா நம்ம கர்மா குறையும். கர்மா குறைஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அழுக்குகள் வெளியே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவான விஷயங்கள் உள்ள வரதுக்கு ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ சித்தர்கள் வழிபாடு மூலமாக நம்மளுடைய கர்மாவை நியூட்ரல் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யலாம். அதே சமயத்தில் அவங்க வந்து அழிக்கக்கூடிய வேலைகள் என்னன்னா சித்தர்கள் வந்து கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்வாங்க. எந்த ஒரு உயிருமே வந்து ஜனனம் பண்ணுறது அப்படியே இருந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நிலைக்கு போகவே போகாது. இப்போ நம்ம ஒரு கோழியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த கோழி அந்த ஜென்மத்தை நிறைவடைஞ்சிட்டு அடுத்த நிலைக்கு போகணும். அப்போ போனால் தான் அதுக்கு வந்து முக்தி கிடைக்கும். சினிமா படங்கள்லாம் காமிப்பாங்க, ஒரு கடவுள் வருவார், பாறை மேலே உட்காருவார், அந்த பாறை திடீர்னு எந்திரிச்சு ஐயா இன்று முதல் என்னுடைய சாபம் நிவர்த்தி ஆயிடுச்சு, போன ஜென்மத்தில் நான் பாறை ஆகிறதுக்கு ஒரு சாபம் வாங்கியிருந்தேன், நீங்கள் வந்து சேரும்போது அந்த சாபம் நிவர்த்தி ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்தீங்க சாபம் நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரபஞ்சத்தில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் மாற்றத்துக்குள்ளார கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். சரியா? இப்போ மூலிகைகளை பயன்படுத்தி எந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சோம்னா நம்ம ஜெயிக்கலாம். இதை வந்து நம்ம நிறைய பாடங்களாகவே நம்ம சொல்லித்தரோம். இதில் பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகளை நீங்கள் அடையாளம் காட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மூலிகை இனத்தையே பார்க்க முடியறதில்ல. ஒரு சில இடங்களில் கூட்டு போய் ஒரு சில மூலிகைலாம் காமிச்சோம், இந்த மூலிகைகள் இந்த மாதிரி அற்புதமான வேலைகளை செய்யுதுன்னு சொல்லிட்டோம்னா நாம் ஒரு நட்சத்திர நாள் நேரம் குறிச்சிட்டு அந்த மூலிகை போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த மூலிகையை பார்க்கவே முடியாது. அதை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையா, அதை கொண்டு போய் வந்து வீட்லையாவது வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மூலிகை இனங்களை அழிச்சிடுறாங்க. அதனால தான் நம்ம சித்தர் பெருமக்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சாபங்கள் கொடுத்து மூலிகைகளுடைய எனர்ஜியை கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூலிகைகளுக்கு வேற வேற பேர் வச்சிருக்காங்க. நம்ம வந்து நார்மலாக நம்ம ஊரில் சொல்லக்கூடிய வழக்கத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் அவங்க வைக்க மாட்டாங்க, சூட்சமான பெயர்கள் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் பரிபாசைகள்னு உண்டு. மூலிகை அகராதினே ஒரு புக் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடிக்கு சாதாரணமாக 10 பேர் வரும். ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு பாடல்களில் ஒவ்வொரு பேர்களை வச்சு குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஈஸியாக மனிதன் கண்டுபிடிச்சு அதை அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம வாழ்வாதாரத்தை ரொம்ப எளிமையாக மாற்றலாம். நான் சொன்னேன் இல்லையா, அஷ்ட கர்மங்கள்னு சொல்லக்கூடியதில் 8 விதமான கர்மங்களுக்கும் 64 வகையான மூலிகைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மூலிகைகள் யாருக்காகவும் தன் நிலையிலிருந்து மாறாது.
என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வசிய மூலிகைகள் வசிய வேலையை செஞ்சே தீரும். இவர் பணக்காரர், இவருக்கு செய்ய மாட்டேன், இவர் ஏழை, இவருக்கு செய்யும் அப்படின்ற மாதிரி கிடையாது. வசிய மூலிகை யார் வச்சாலும் வசிய மூலிகையை செய்யும். மோகன மூலிகை மோகன வேலைகளை செஞ்சே தீரும். அது மாறவே மாறாது. வெங்காயம் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் ஒழிக்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ணில் தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அதனோட எனர்ஜி நமக்கு பாஸ் ஆகும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ யாராவது ஒருத்தர் வச்சிருக்காங்கன்னா அந்த வாசனை நம்ம மூக்குக்கு வரும். அப்போ அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். இது வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியுமானா முடியாது, உணர முடியும். அதுபோல் ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய சூட்சமங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்துட்டு இருக்குது. இப்போ நியூமராலஜி பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்வலைகளை மாத்திரம் 98427 நம்பர் போகிறதுக்கு போல 88427 போட்டிங்கன்னா வேற எங்கேயோ போயிடும். அப்போ சரியான ஃப்ரீக்வன்சியில் கரெக்டான நம்பர் போட்டோம்னா சரியான நம்பர்கிட்ட போய் சேரும். அதே போல தான் நம்ம சொல்லக்கூடிய மூலிகைகளும் சரி, சக்கரங்களும் சரி, மந்திரங்களும் சரி, இது எல்லாமே அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடியது தான். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரும் இருக்கக்கூடிய சூட்சமாலை கண்டறிந்து எடுக்கணும். இன்னைக்கு வந்து இவங்க 24வது மாதாந்திர கூட்டம் இங்கே நடத்துறாங்க அப்படின்னா அந்த கரெக்டான லொகேஷன் எனக்கு சொன்னாங்க அப்படின்னா தான் நான் கரெக்டாக இங்கே வந்து சேர முடியும். நான் அவங்க போட்டதை பார்க்காம எனக்கு தெரியும் நானே பயங்கரமான ஆள், எனக்கு கூகுள் மேப்பே நான் தான் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தால் கூட அந்த கரெக்டான பாதையில் போகல அப்படின்னா சாயந்தரவில் சுற்றிட்டே இருக்க வேண்டியது, அந்த லொகேஷனுக்கு வந்து சேர முடியாது. இப்போ அந்த சரியான பாதையை வழிகாட்டுறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கூகுள் மேப்பை போட்டு விட்டு ஐயா இதில் வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளால ஈஸியாக அதில் வர முடியுது. அதுபோல் ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் ஒரு சூட்சமும் ஒளிஞ்சிருக்கும். தண்ணிக்குள்ளார உழுவுறோம் அத்தனை பேருமே செத்து போயிடுவானா அப்படின்னா இல்லை, நீச்சல் தெரிஞ்சவன் பொழைச்சிக்குவான். அப்போ அந்த இடத்துல ஒரு சூட்சமம் இருக்குது. பசியோடு வரவன் ஒரு தண்ணி குடிச்சாவது பொழைச்சிக்குவான். அப்போ ஒவ்வொரு இடங்களையும் ஒரு சூட்சமங்கள் இருக்குது. அந்த சூட்சமங்களை மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா போதும். பொதுவாகவே பாருங்கள், நிறைய இடங்களில் ஜோதிடம் வந்து எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனை ஒரு நொடியில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாகவும் மாற்றும், ஒரு நொடியில் வந்து மிகப்பெரிய பிச்சைக்காரனாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. அதை உணர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. சிம்பிளாக ஒரு கதையில் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஆள் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை வச்சுக்கிறார். என்ன லட்சியம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காலத்துலையும் சரி நம்மளை ஒரு 25 லட்சத்தை பணத்தை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஆனந்தம் சந்தோஷங்கிறதே வரணும். அப்போ அந்த 25 லட்சத்தை ரெடி பண்ணி வைக்கிற வரலும் நம்ம வந்து ஓயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ரொம்ப கடுமையாக உழைக்கிறார். எந்த நிகழ்ச்சிகளுக்கும் போக மாட்டார், எந்த உணவுகளும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டார், ரொம்ப ஜாலியாக இருக்கணுங்கிற எண்ணமே அவர் கிடையாது. முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கணும் எண்ணத்துக்குள்ளே தான் போகிறார். கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம். அப்படி போயிட்டு இருக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, 24,95,000 ரெடி பண்ணிடுறாரு. இன்னொரு 5,000 இருந்துச்சுன்னா போதும், 25 லட்ச ரூபா அவருடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிட போறாரு. திடீர்னு அன்னைக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாரு. பார்த்ததுமே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மிக கொடூரமான நோய் இருக்கு, இன்னொரு 9 நாளில் நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவருக்கு வாழ்க்கையே உடஞ்சி போயிடுச்சு. என்னடா இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு எந்த செலவும் பண்ணாமல் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து நம்ம ஒரு பெரிய சூழ்நிலைக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல ஓகே, இதனால் வரலாம் நம்ம அடையாத மகிழ்ச்சி எல்லாம் இதுக்கு மேலே நம்ம அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்றாரு, எல்லாம் வாங்க எல்லாம் செலவு பண்ணுங்க ஜாலியாக இருங்கன்னு எல்லாம் சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த அமௌண்ட் முழுசும் காலியாயிருது. காலியானதுக்கப்புறம் எப்பவுமே எல்லாரும் காசு கொடுத்துருக்காரு இல்லையா, எப்பயுமே கூட இருப்பாங்க இல்லையா, திடீர்னு அதே மாதிரி 9வது நாள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு நேராக எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, டாக்டர் வராரு, செக்அப் பண்ணிட்டு பார்க்குறாரு, கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சதுமே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி நம்ம முடிய போகிற மாட்டேங்குது, டாக்டர் ஏதாவது தகவல் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, போன தடவை செக் பண்ணும்போது சிஸ்டத்தில் தான் கம்ப்ளைண்ட்டு, அதனால் வேறு ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்து காமிச்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ அவருக்கு வந்து உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு அவர் உருவாகிறார். அப்போ இறைவன் என்ன நினைப்பார் அப்படின்னா, ஒரு மனிதனை வாழ்க்கையை உயர்த்தத்துக்காகவும் அவரால் முடியும், ஒரு மனுஷனை தாழ்த்தத்துக்கும் முடியும். அப்போ நம்ம சமூகத்துக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சமூக மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் உருவாக்குவாங்க. இன்னைக்கு ஒரு ரெண்டு கணவன் மனைவி 2 பேர் தம்பதிகள் நடந்து போகிறாங்க. இந்த சமூகம் எப்படிப்பட்டது, கணவன் மனைவி 2 பேர் நடந்து போகிறாங்க. போகும்போது ஒரு கழுதையை ஒன்று கூட பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த கழுதை போயிட்டு இருக்குது. ஒரு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வரார். அவர் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானமாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ 2 பேர் நடந்து போகிறீங்களே, இந்த கழுதுங்கிறதே பொதி சுமக்கிறதுக்குன்னு உருவாக்குனது தான், அதில் 2 பேரும் உட்காந்து போகலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இல்லை உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வராரு, மனசாட்சின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா, 2 பேருமே உட்காந்துட்டு போகிறீங்களா, அது கழுதை தாங்குமா, யாராவது ஒருத்தர் மேலே உட்காந்துக்கோங்க, ஒருத்தர் கீழே நடந்து போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகி போயிருது, ஆண் மேலே உட்காந்துக்கிறாரு, பெண் நடந்து போகிறாங்க கீழே. இன்னொருத்தர் வராரு, ஏயா நீ அவர் ஆம்பளை, நீ நடந்து போகலாம், அந்த லேடியை நடக்க வச்சு கூட்டு போறே, உனக்கு மனசாட்சி தான் கேட்கும், இந்த அம்மா மேலே ஏற உட்கார வச்சுட்டு இவ்வளோ இறங்கி போறாரு. இன்னொருத்தர் வராரு, பொம்பளை பிள்ளை பாவம் கால் சாஃப்டா இருக்குமே, அதை மேலே உட்கார வச்சு நீ நடந்து போகலாம்லன்னு சொல்றாரு. அப்போ திரும்பவும் வந்து என்ன பண்ணா 2 பேருமே நடந்தே போறாங்க. அந்த மாதிரி சமூகம் வந்து ஜோதிடம், ஜோசிகாரா நீயே என்னையா நீ சம்பாதிப்பா அப்படிம்பாங்க. இல்லை நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லாம் ஒரு வேலையா, எல்லாத்தையும் சாபத்தை வாங்கிட்டு போகிறவங்களாம் வேலையை சாபத்தை, போலீஸ் வேலை, எதை சொன்னாலும் இந்த சமூகம் குற்றம் சொல்லிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மளோட வாழ்க்கையை உயர்த்திக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சால் வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இதை மட்டும் தான் யோசிக்கணும். ரொம்ப குறை சொல்லக்கூடிய உறவினர்கள் கூட கடவுளே என்ன சொல்கிறாரு, யார் வெற்றியாளரோ அவர் பக்கம் தான் நான் நிற்பேன்றார். நான் கொடுத்த அறிவை பயன்படுத்தி யார் வெற்றியாளராக இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் தான் நிற்பேங்கிறார்.
ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கிற ஒரு சாமியார், மிகப்பெரிய சாமியார் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கிறார். அவர் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சிங்கம் ஒன்று வந்துடுது. சிங்கத்தை பார்த்தா தான் சாமியாருக்கு என்ன தெரியும், கராத்தே கும்புவா தெரியும். அவர் என்ன பண்றாரு, ஐய கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுரு, என்னால் முடியல, இந்த சிங்கத்திலிருந்து நான் எப்படி தப்பிச்சு போவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சாமியை கும்பிடுறாரு. பக்கத்தில் இருக்கிற சிங்கம் சொல்லுது, கொஞ்சம் மெதுவாக சவுண்ட் இல்லாமல் கும்பிடியா, நானும் சாமியார் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், 3 நாளாக பசியோடு இருந்தேன், அற்புதமான ஒரு பீஸை கொடுத்துருக்கிறாரு, அதனால் அவருக்கு நானும் நன்றி சொல்லி நீ சைலண்டார் அப்படின்றார். அப்போ கடவுள் யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுவார், சிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அல்லது வந்து இதுக்கு மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லி முடிச்சார். யார் தெரியும் நான் கொடுத்த அறிவை பயன்படுத்தி இன்னொருத்தர் வெல்றீங்களோ அவங்க பக்கம் தான் நான் சப்போர்ட் பண்ணுவாங்கிறார். அப்போ சிங்கம் வந்துருச்சுன்னா சிங்கத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பார், அப்போ இது வந்துச்சுன்னா இதுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அது மாதிரி கடவுள் கூட யார் வெற்றியாளரோ அவர்கள் பக்கம் தான் நிற்பார். அப்போ அதில் வந்து நீங்கள் அறிவை பயன்படுத்துறீங்களா, சூட்சமத்தை பயன்படுத்துறீங்களா, சூழ்ச்சியை பயன்படுத்துறீங்களா, என்ன நீங்கள் செஞ்சாலும் சரி மொத்தத்தில் வெற்றியாளராக இருக்கிறீங்களா. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், நீங்கள் செய்யக்கூடிய செயல்னால இன்னொருத்தருடைய வாழ்வியல், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை பாதிப்படையக்கூடாது. அது அடையலை அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயலில் தர்மம் இருக்குதுன்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உழைப்புக்கு யாருமே ஜோதிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையும் உங்களுடைய மதிப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட். இப்போ அவங்க 4ஆம் பாவத்தை பற்றி ஒரு சொன்னாங்க, ஒருத்தர் 12 பாவங்களை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் இருக்குது. நம்ம சொல்றது வந்து சொல்றாங்கன்னா ஜோதிடத்தில் நம்ம கற்று வச்சிருக்கிறது வந்து -1 பாயிண்ட் தான் சொல்றாங்க, இன்னும் 1 பாயிண்ட்டுக்குள்ளாரே வரலாங்க. ஆனால் இதுலேயே வந்து எப்போ பூகம்பம் நடக்கும், எப்போ ஃப்ளைட் வெடிக்கும், எப்போ வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும், எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறோம். இதில் என்னன்னா மனிதர்களுடைய குணம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ஓகே. இப்போ ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு வந்து கேட்குறாரு, நான் வீடு கட்டலான்னு ஐடியாவில் இருக்கிறேங்க, வீடு கட்டலாமா வேணாமான்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து உனக்கு கால சூழ்நிலை சரியில்லைப்பா, 6ஆம் பாவம் செயல்படுது, கடன்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், இந்த வேலை செய்யாத அமைதியாருன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, இவர் என்ன எடுத்ததுமே அபசகனமாக சொல்கிறாருன்னு இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட போயிடுவார். அவர் வந்து கேட்டு நிற்க மாட்டார். அதே வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, புத்திசாலியாக ஜோதிடர் என்ன தெரியுமா சொல்றாரு, வீடெல்லாம் கட்டலாம்பா, அருமையான டைம், ஏன்னா இவங்க கொஞ்சமாவது காசு வச்சிருந்தா தான் அந்த எண்ணமே வரும், சூப்பரான டைம். ஆனால் ஒரு விஷயம், கொஞ்சம் கடன் வரும், கடனை கட்ட முடியாத போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், அப்போ ஒரு பகை வரும், சண்டை வரும், இதனால் டென்ஷன் ஆகி நோய் வரும், இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றாரு. இப்போ அதே மாதிரி வீடு கட்டினா கண்டிப்பாக கடன் வந்துடும், கடன் கட்ட முடியல சண்டை வரும், அதுக்கப்புறம் வீட்டில் கூட பிரச்சனைலாம் இது 3மே வந்துடுமா. ஆனால் ஜோசியக்காரர் கரெக்டாக சொன்னார், அவர் அப்போவே சொன்னார் அப்படின்னு நம்ம இது வந்து ஜென்ரலாக நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம், ஆனால் இப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கும். இது மாதிரி ஒவ்வொரு செயல்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சாலும் எங்கே சொல்லணும்னு ஒரு விதி இருக்குது. நம்ம அங்கே சொல்லக்கூடாத இடத்துல சொல்லிட்டோம்னா நம்ம தான் அசிங்கப்பட்டு நின்றுவோம். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஜோதிடம் சொல்கிறீங்களோ இல்லையோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிடணும். எங்கள் வீட்டுக்காரமாக தான் நம்ம ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் தான், நம்ம நிகழ்ச்சியில் கலந்தவர் தான் ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து பார்க்கறது கணவன் மனைவி 2 பேர் வந்திருந்தாங்களாம். அவர் நான் ரொம்ப தலைகனமான ஒரு ஆளுங்க, நான் யாரையும் மதிக்க மாட்டேன், சராசரியான சின்ன சின்ன கூட்டங்களுக்குலாம் போக மாட்டேன், ரொம்ப ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராவது இருந்தால் தான் அந்த கூட்டத்துக்கு போவோம், அவ்வளோ பெரிய லெவலில் இருந்தால் தான். ஆனால் ஒரு சிம்பிளான 2 விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையை மாற்றிருச்சு. நம்ம இப்போ ஃபீல்டில் நம்ம கூட பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் அவர். அவங்க வீட்டுக்கு வந்து 2 பேர் ஜோதிடம் பார்க்கறது வந்தாங்களாம். மனைவி முன்னாடி பின்னாடி உட்காந்துருக்காங்களாம், கணவர் முன்னாடி உட்காந்துருக்கிறாராம். வந்ததுலேருந்தே அந்த கணவர் என்ன பண்ணுறாராம், அப்படி கையெடுத்து கும்பிட்றாராம். ஒரு தடவை கும்பிடுனா மரியாதைக்காக கும்பிட்றாரு, 2வது தடவை கும்பிட்டாராம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பர்சனலாக ஏதாவது சொல்கிறதுக்கு ஒரு நினச்சிட்டு ஒரு வெளியில் அப்படியே போகிற மாதிரி போனாராம். போகும்போது ஒரு தடவை கும்பிட்டு அங்கேயே உட்காந்துட்டாராம். என்னடா வெளியும் வர மாட்டேங்கிறாரு, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, அவர் யோசனை பண்ணிட்டே வராரு. சரி வந்து உட்காந்துருக்கிறாரு. உட்காந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரம்மா கேட்டாங்களாம், இந்த ஆளுக்கு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னாங்களாம். இவருக்கு நம்ம அருமையாக இருக்குது, நல்ல மனுஷன் தான் அப்படின்னாராம். உடனே அந்த அம்மா எந்திரிச்சு சலார்னு அவர் அடிச்சு நீ ஏதோ ஒரு சிக்னல் காமிச்சிருக்காரு, அதனால தான் அவர் வந்து உன்னை பற்றி நல்லா சொல்கிறாரு, இந்த ஆள் வந்து வேற ஒரு லேடியை வச்சிருக்காரு, அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் வந்தால் நீங்கள் தான் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருப்பீங்க, இந்த ஆள் ஏதோ சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தான், அதனால தான் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அப்போ நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட நம்ம முன்னாடி இருக்கிறவங்க மூஞ்ச பார்த்து தான் சொல்லணும். உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை, நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஆமாம் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடணும். ஸோ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காசு கொடுக்குறவங்க என்ன பண்ணுவான்னா முதல்ல 100 ரூபா நோட்டு எடுத்து வைக்கலாம்னு நினைப்பான். உங்களுக்கு அற்புதமான நேரம் வருது அப்படின்னா கீழ் பாக்கெட்டில் கை விடுவான், ஒரு 500 ரூபா எடுப்பான். இல்லைங்க அவங்க சூப்பரான யோகா இருந்தால் ஜிபே நம்பர் இருக்கிறாங்களோ ஒரு 500 ரூபா போட்டு வரணுவான். ஸோ அப்போ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் பாருங்கள், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ரொம்ப சூழ்ச்சமாக இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி அற்புதமான ஆள் யாருமே கிடையாதுங்க, ஆனால் உங்களை எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க. ஆமாங்க கரெக்டு தாங்க, அதுவும் வீட்டுக்காரம்மா கூட கூட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 1000 ரூபா உண்டு. அதுக்கு அடுத்ததாக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நல்லதுன்னு தான் செய்வீங்க, ஆனால் கடைசியில் அது கெட்டதில் தான் போய் முடியும் அப்படிம்பாங்க. ஆமாங்க உண்மைதாங்க. காரணம் என்னென்னா அவன் வந்து தயாராகிக்குவான், இப்படி தான் சூழ்நிலை, இப்படி தான் இருப்பாங்கன்னு அவன் தயாராகிக்குவான், அதற்கு தகுந்தாற் போல் செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அப்போ அவங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னாவே பாதி பிரச்சனைகள் சரியாயிரும்.
அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்ப்பாங்க. அதுலேயும் இந்த ஜோதிடத்தில் ஒரு சில சூட்சமங்கள்லாம் உண்டு. அதாவது லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும். இவன் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்கிறத ஏற்றுக்குவானா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெகட்டிவ்லேருந்து பேசணும். இல்லை இவன் நம்ம சொல்கிறது ஏற்றுக்க மாட்டானா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து பேசணும். அதுக்கும் ஒரு சூட்சமம் இருக்குது. அது ஒரு ஃபார்முலா தனியாக வச்சிருக்காங்க. ஜோதிடத்தில் யாரிடமும் திட்டு வாங்காமல் ஜோதிடம் சொல்வது எப்படி, அது தனி கோர்ஸு. எதை சொன்னால் அவன் ஏற்றுக்குவான், முதலில் எதை சொல்ல வேண்டும், அது தனி கோர்ஸு. அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து மாறிடுச்சு. தனித்தனியாக விஷயங்கள் அவங்கள எதிர்பார்ப்புகள் என்ன. இப்போ பொதுவாகவே நம்மளுடைய பண்பாடு என்னன்னா, நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் போச்சுன்னா கரண்ட் ஏதாவது கட் ஆயிருக்குன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். பக்கத்து வீட்டில் கரண்ட் தான் பாரு அப்படிம்போம். அதே மாதிரி தான் இவன் என்னன்னா, எனக்கு பரவாயில்லைங்க மாமனார் வீட்டுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவான். இவங்க வந்து மாமியார் வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா, நல்லா இருக்குன்னா இப்போ இவங்களை பொறுத்தவரைலாம் இவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எந்த விதத்தில் நல்லா இருந்துடக்கூடாது. சரி, முதல்ல கேட்டதுமே உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கண்திருஷ்டி ஜாஸ்தி அதிகமாக இருக்குதுன்னா உடனே ஆமாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா மீதி எல்லா கதையும் அவன் சொல்லிடுவான். அதை கேட்டுட்டு நீங்கள் பதில் மட்டும் சொன்னால் போதும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொந்தக்காரன் மாமா வீட்டில் தான் ஆமாங்க புதன் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது, மாமா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தான் செய்யும். எங்கள் அக்கா தான் பிரச்சனை, 11ஆம் பாவமும் கொஞ்சம் வீக்காக தாங்க இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண, அவன் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு போய்க்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ ஜோதிடம் வந்து நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்க சொல்கிறத கேட்டு பதில் சொல்லிடலாம். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிட்டோம். எல்லாருமே எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு வந்து தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. யாரும் வந்து எதுவும் தெரியாமல் கேட்குறதில்ல. ஒரு சிலர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இங்கே எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிம்பாங்க. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ரோட்டில் கிராஸ் பண்ண ஒரு 2-3 நாயாவது கிராஸ் பண்ணியிருக்குமே அப்படின்னா, நாய் கிராஸ் பண்ணாமல் இருக்குமா, கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அப்படியே சொல்கிறார் அவர். வரும்போது நாய் கிராஸ் பண்ணிச்சு அதையும் சொல்லிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இன்னைக்கு ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் என்ன விமர்சனம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்ன கருத்தை சொல்ல வரமோ அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. உனக்கு நேரமே சரியில்லையா, இன்னும் 6 மாதம் நீ கம்மனு வீட்டிலேயே இருக்கணியா அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம், அந்த 6 மாதம் ஜாதகத்துக்கிட்டு ஒவ்வொரு இடமாக போவான். கரெக்டாக 6வது மாதம் ஒரு நாள் கிளாஸில் ஜோதிடம் கற்று இருப்பார், அவர்கிட்ட போயிடுவான். கரெக்டாக 6வது மாதமும் நம்ம சொன்ன டைமு முடியும், அந்த ஒரு நாள் ஜோதிடத்தையும் போய் நின்றுவான். அவர் சொல்ல இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் சூப்பராக இருக்குது அப்படிம்பான். ஏன்னா அந்த டைம் 6 மாதம் முடிஞ்சிருதா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எத்தனை ஜோசிகாரங்கிட்ட போன தெரியுமா, யாருமே கரெக்டாக சொன்னார். இவர் ஒரு வார்த்தை சொன்னார், அவர் அன்னைக்கு தான் ஒரு நாள் வகுப்பு போயிட்டு வந்திருப்பார். முதல் நாள் தான் போயிருப்பார். முதல்ல கர்மானா என்ன அதுதான் அவர் கேள்விப்பட்டு வந்திருப்பார். ஜாதகத்தை பார்ப்பார் 1/2 மணி நேரம், ஏன்னா ஒன்றும் புரியாது. இதை பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம நினச்சி பயங்கரமாக கணிக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், நாளையிலேருந்து நீங்கள் வேறு லெவலில் மாறிடுவீங்க அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி நடக்கும். காரணம் என்ன, 6 மாதம் டைம் முடிஞ்சு போயிடுச்சு, நல்ல டைம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப ஜோதிடர் அவர் தான், அவர்கிட்ட தான் இவன் ஜோதிடமே கற்றுக்குவான். அவரே வந்தால் சொல்லிடுவார், இந்த ஜோசிகார்ட்ட போனாங்க, இந்த 3ல் ராகு இருக்குது, இது இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாருங்க, ஆனால் நீங்கள் தான் கரெக்டாக இதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இவர் 3ல் ராகு இருந்தால் இப்படி நடக்குமா அப்படின்னு அவன் அதுக்கப்புறம் தான் பாயிண்டே எடுப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரியும் செய்கிறதுனால தான் நமக்கு ஜோதிடம்ங்கிறது நிறைய இடங்களில் தடுமாற்றமாக வருது. சரி, ஜோதிடம்ங்கிறது ஒரு அற்புதமான கலை, அதில் நீங்களாக இருக்கிறது மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம். இந்த கலையை முழுவதுமாக நம்ம கற்றுக்கிட்டோம்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையலாம். ஏன்னா இன்னொரு கர்மாவை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இதில் எல்லாரும் பெரும்பாலானவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜோசியம் பார்த்தோம்னா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம குடும்பத்தில் பிரச்சனையே வராது. ஏன் தெரியுமா, நம்மளோட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைச்சிடும் அதில். அதனால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுதான் உண்மை. பார்க்கும்போது என் பையன் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது நமக்குள்ளார அந்த மனசுக்குள்ள அந்த யாதங்கம் இருக்கும். அதெல்லாம் பிறகு உங்களை சொல்லதே கேட்கல, என் பையன் அடிச்சே போடுறான், இந்த வெளியில் சொல்ல மாட்டோம், பரவாயில்ல, ஒவ்வொரு இடத்துல நடக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம்னு. ஜோதிடம் பார்க்கும்போது நிச்சயமாக குடும்பத்தில் சண்டை வராது, குடும்ப ஒற்றுமை தான் அதிகரிக்கும். அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது அற்புதமான கலை, அது எல்லாருக்குமே வந்து கைகூடாது. நீங்கள் இந்த அற்புதமான ஜோதிட கலையில் வந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் இதை வந்து முழுசாக பயன்படுத்தி மக்களுக்கு தகுந்தாறு போல ஜோதிட கருத்துக்களை சொல்லி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும். சரி, இந்த மூலிகைகளை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த மூலிகைகளில் நம்ம எங்கேயாவது வெளியில் முக்கியமான விஷயத்துக்காக போகிறோம், போகிற விதத்தில் நமக்கே ஒரு குழப்பம் வந்துடும். இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இது கன்ஃபார்மாக அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாத குழப்பம் வந்துச்சுன்னா 2 விஷயங்கள் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம். முதல் விஷயம் அருகம்புல். சிறிதளவு அருகம்புல் நுனி எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய காரியம் தடையில்லாமல் நடக்கும். இல்லை அப்படின்னா மஞ்சள் கிழங்கு, நார்மலாக இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கு எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சு போனீங்கனாலும் இந்த காரியங்கள் வந்து தாமதம் இல்லாமல் நடக்கும். அதே சமயத்தில் திருநீற்று பச்சிலைன்னு ஒரு செடி இருக்குது, அந்த செடியினுடைய இலைகளை பறித்து பாக்கெட்டில் வச்சு போனீங்கனாலும் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்படி, ஒரு போலீஸுக்கு நேராக போயிட்டு இருக்கிறோம், போகும்பொழுது ஒருத்தர் வந்து வழியில் நிறுத்தி பார்க்குறாரு, பார்க்கும்போது என்ன டாக்குமெண்ட்லாம் கேட்பாரு, கரெக்டாக கொடுத்தோம். லைசன்ஸ் விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன ஆகி போயிடும், பயம் ஆகி போயிடும். அப்போ லைசன்ஸ் மறந்துட்டோம்னா வீட்டிலிருந்து அது யாராவது போலீஸ் நிற்பாங்களான்னு பார்த்துக்கிட்டே போவோம். மனசுக்குள்ளார லைசன்ஸ்லேயே மாட்டிக்குவோம்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் லைசன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா பயந்துக்க மாட்டோம் இல்லையா. அதுபோல் இந்த 3 மூலிகைகளை எது ஒன்றை எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சரி, நம்மளையும் அறியாமல் இனம் புரியாத ஒரு தைரியம் உருவாகும். அந்த தைரியம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் பாதிப்பு இல்லாமல் நம்மளை காப்பாற்றும், நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கும். சரியா, இது வந்து முதல்ல எந்த விஷயத்துக்காக போனாலும் சரி நம்ம
இந்த 3 பொருள்களை எடுத்து போகிறது ரொம்ப முக்கியம். முக்கியமான ஒரு டீலிங்காக போறீங்க. நீங்க போய் இந்த விஷயத்தை முடிச்சிட்டே வரணும். போனீங்கன்னா முதல் நாள் போனீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆள் வர மாட்டாரு. 2வது நாள் போனீங்கன்னா 2 பேத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டு வர மாட்டாரு. 3வது நாள் நாமளே போக மாட்டோம். இந்த மாதிரி வந்து தடைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தடைகள் இருக்கக்கூடியவங்க வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா? வெள்ளை பூண்டுடைய பற்கள் ஒரு 5 பற்கள், வெள்ளை பூண்டு பற்கள், அதே மாதிரி ஒரு 5 கிராம்பு, இது ரெண்டையும் எடுத்து நார்மலான ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் எந்த தடையும் இல்லாமல் நிவர்த்தி ஆகும். முதல்ல இங்கேருந்து போகும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு, 2வது அங்கே போனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு. இது ரெண்டும் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மக்களுக்கு வந்து எல்லா இடங்களையும் காரிய தடைகள் தான் அதிகமாக இருக்குது. காரிய தடைகள் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்குதுன்னா, நம்ம எல்லாமே ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட்டில் எல்லாமே ஓகே ஆகி முடிகிற சமயத்தில் கடைசியில் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிடுவாங்க, இல்லை ஒரு சதுர அடிக்கு 5 ரூபா சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி டோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆள் என்ன பண்ணிடுவாங்க, இல்லை இந்த மாதம் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை, லோன் சேங்ஷன் ஆகல 6 மாதம் கழிச்சு வாங்குற மாதிரி போயிடுவோம். இது மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா காரிய தடைகள் உருவாகிட்டே இருக்கும். ஒரு பில்டிங் கட்டலாம் முடிவு பண்ணோம்னா கூட முக்கால்வாசி முடிஞ்சு போயிடும், ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. இதுக்கு பேர் காரிய தடைகள். இந்த மாதிரி காரிய தடைகள் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகப் பெருமானுக்கு நம்ம வந்து தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம் அர்ச்சனைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கக்கூடிய தேங்காயை எடுத்து அதில் வந்து அடிமூடியில் வந்து நல்ல இது தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் ஊற்றி வாழைத்தண்டு நார் திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு தொந்தரவுகள் வராது. வாழைத்தண்டு நார் திரி போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகப் பெருமானுடைய ஆலயங்கள் எப்பவுமே அருகம்புல் மாலை சாற்றி வாழை இதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது உணவுப் பொருட்கள் அவசியம் அவருக்கு வைக்கணும். இனிப்பு வகைகள் ஏதாவது ஒன்று வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேங்காயினுடைய அடிமுடியில் வச்சு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே தேங்காயில் அடிமுடியில் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருக்குது, 2 பேரும் சண்டை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வராகிக்கு வந்து இன்றைக்கெல்லாம் வராகிலாம் ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டோம் இல்லையா? நம்ம தான் ஜோதிடர்கள் வந்ததுக்கப்புறமா தான் கோயில்களில் ரொம்ப ஃபேமஸ். என்னென்ன பிரதோஷம்னா என்னன்னே தெரியாது மக்களுக்கு. இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு அதிகமாக இருக்குது, அஷ்டமி வழிபாடு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமியில் செய்யக்கூடாது, நவமியில் செய்யக்கூடாது, நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுற மாதிரி. இது எல்லாமே நம்ம ஜோதிடம் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வுகள் வந்துச்சு. அப்போ அதே மாதிரி வந்து கணவன் மனைவிகளாக குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ராகு அல்லது நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்காக அவங்களுடைய துணியில் வாய்ப்பு கிடைச்சா அவங்க பயன்படுத்தின துணியில் 2 கணவனுடைய துணி மனைவியுடைய துணி 2 திரி மாதிரி திரிச்சு தீபம் போடலாம். அப்படி முடியாதவங்க சிகப்பு வண்ணத்தில் திரி போட்டு தீபம் போடலாம். அதே மாதிரி தேங்காயை வந்து இது பண்ணி வச்சுட்டு இதுக்கு விநாயகருக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சொன்னோம் இல்லையா? இதே மாதிரி வராகி பண்ணும்பொழுது நமக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தணும். சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டு இது மாதிரி என்னுடைய கணவன் என்னுடைய சொல் பேச்சு கேட்கணும், என்னுடைய மனைவி என்னுடைய சொல் பேச்சு கேட்கணும்னு சொல்லி சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் போயிட்டு அந்த பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் நம்மளுடைய அலுவலகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள் நல்லா வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆகி போயிடும் அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க, கூட்டம் அப்படியே டவுன் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி போயிடும் இல்லையா? அதிலிருந்து நம்ம மீண்டு வெளியில் வரணும்னா பஞ்சமி திதி வரக்கூடிய நாளை பயன்படுத்தலாம். பஞ்சமி திதி அல்லது அஷ்டமி திதி வரக்கூடிய நாட்களில் வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, வெள்ளை பூசணிக்காய்க்கு மிகப்பெரிய சூச்சம் உண்டு. வெள்ளை பூசணிக்காயை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ண, நீர் பூசணின்னு சொல்லுவாங்க, வெள்ளை பூசணின்னு சொல்லுவாங்க. அந்த பூசணிக்காயை வந்து ஒருத்தர் கையில் எடுத்து நம்மகிட்ட கொடுத்தாரு அப்படின்னா உடனடியாக நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அந்த பூசணிக்காயில் ஸ்டோரேஜ் ஆகிரும். அதை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். வெள்ளை பூசணிக்காயை பொறுத்தவரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு ஒருத்தர் கையிலிருந்து இன்னொரு கையில் வாங்கக்கூடாது. கடையில் கூட சரி காசை வச்சுட்டு நீங்களாக எடுத்துக்கணுமே தவிர கடைக்காரர் கையிலேருந்து வாங்கக்கூடாது. நான் வாங்கினோம்னா மிக வேகமாக நெகட்டிவ் எனர்ஜியை தாக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அதில் நம்ம வந்து செவ்வக வடிவத்தில் அது வட்ட வடிவத்தில் சின்னதாக, அதாவது பூசணிக்காய் வந்து இப்படி நேராக இருக்கும், அப்படி தீபம் போடாமல் இப்படி படுக்க வச்சு அதில் இந்த மையப்பகுதியில் சின்னதாக ஒரு குழி பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நாம் யூஸ் பண்ணுற துணி இருக்கு இல்லையா, பழைய துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த துணியை நல்லா ஒரு உள்ளங்கை அகலத்துக்கு கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 27 எண்ணிக்கையில் மாதுளம்பழ முத்துக்கள், மாதுளம்பழத்தை உடைச்சோம்னா உள்ள இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 27 எண்ணிக்கையில் முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் போடணும். சாயந்தர டைமில் போடணும். சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே, பஞ்சமி தேதி அல்லது அஷ்டமி தேதி வர நாளில் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே நம்ம வீட்டினுடைய வடமேற்கு திசையில் வந்து அந்த பூசணிக்காயை வச்சு தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டால் போதும், அப்படியே டோட்டலாக கட்டு உடஞ்சி போயிடும். அலுவலகமாக இருந்தால் அலுவலகத்தில் போடலாம், வீடாக இருந்தாலும் வீட்டில் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அப்படின்னா அந்த கட்டு உடஞ்சிரும், மறுபடியும் மக்கள் வரதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க நம்ம கர்ம தொழில் செய்யக்கூடியவங்க. இப்போ நம்ம இந்த அலுவலகத்தில் வந்து உட்காந்துருந்தா கண்டிப்பாக உங்களால் தான் நான் நல்லது நடந்துச்சுன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. எந்த டாக்டர்கிட்ட நம்ம போய் சொல்கிறோமா, டாக்டர் கை உடஞ்சிருந்துச்சு டாக்டர், எனக்கு நான் டிரைவராக இருக்கிறேன், நீங்கள் உங்களால் தான் நம்ம நல்லது நடந்திருக்குன்னு போய் சொல்ல போகிறோமா? அந்த டாக்டர்கிட்ட போய் தான் 3 லட்சம் எனக்கு கடனே ஆச்சு பாவி, அவன் மட்டும் பண்ணாமல் அப்போ காலில் விழுந்து கெஞ்சிருப்போம், ஆனால் சொல்ல மாட்டோம். அது மாதிரி யாருமே நம்மளை வந்து உயர்த்தி சொல்லவே மாட்டாங்க. ஐயா உங்களால் தான் நல்லா இருக்குன்னு யாரையும் சொல்லவே மாட்டாங்க. சொல்லிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருவோம் இல்லையா, அதனால் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்குற கடமையை செய்யக்கூடிய நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கணும்.
இப்போ ஒருத்தர் வந்து சளி காய்ச்சலோட வராரு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தார், நமக்கு அந்த சளி காய்ச்சல் ஒட்டிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் கர்மவினைகளும். ஒருத்தருடைய கர்மவினைகளை பற்றி நம்ம அடிக்கடி தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். அலுவலகத்தில் வந்து வரவங்க எல்லாருமே நெகட்டிவான விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடமே நெகட்டிவான வைப்ரேஷனாக மாறிடும். நம்ம எப்படி சொல்கிறோம், மந்திரங்கள் திரும்ப சொல்ல சொல்ல பாசிட்டிவாக மாறுதோ, அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்களை திரும்ப சொல்ல சொல்ல அந்த இடம் நெகட்டிவாக மாறிடும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் போக்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், சாம்பிராணி போடுறது, அதே சமயத்தில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறதுலாம் அதுக்காக தான் பண்ணுறோம். சாம்பிராணியில் மிக முக்கியமாக 2 விஷயங்கள் அவசியம் பண்ணிகிட்டே இருக்கணும். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெண்கடுகு வெள்ளை குங்குளியம் இது 2ஐயும் அடிக்கடி சாம்பிராணி போடணும். ஏன்னா அது எதிர்மறை ஆற்றலை நிவர்த்தி செய்யக்கூடியது அந்த வெண்கடுகும் வெள்ளை குங்குளியமும். அதே சமயத்தில் மருதாணி இலைகளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சளிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, கற்பூரவள்ளி, அந்த 2 இலைகளையும் வந்து அடிக்கடி போட்டு வந்தீங்கன்னா பணவரவு அதிகமாக இருக்கும். சாம்பிராணி யூஸ் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணியில் போடக்கூடாது. நார்மலாக தேங்காய் சாப்பிட்டுட்டு பயன்படுத்தக்கூடிய அந்த ஓடு இருக்குல்லையே, அதை தூள் பண்ணிட்டு அதில் பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சு அந்த இதில் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா அந்த 2 விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து கர்மவினைகளை பற்றி நிறைய பேசுகிறோம், நவகிரகங்களை பற்றி நிறைய பேசுகிறோம். ஒருத்தர் இந்த கிரகம் கெடுக்குது நம்ம சொல்லும்போது அவங்கள்ட்ட சொல்லும்போது விளக்கம் சொல்லி தான் ஆகணும். இந்த கிரகத்தினால தான் உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லப்படும். அப்படிங்கும்போது யாருடைய பாதிப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நவகிரகங்களை பற்றி நம்ம குறையாக சொல்கிறோம் இல்லையா, அதுவும் நமக்கு ஒரு தோஷமாக தான் வரும் இல்லையா. அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தினந்தோறும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக அருகம்புல் பொடி போட்டுக்கணும், துளசி பொடி கொஞ்சம் போட்டுக்கணும், அதே மாதிரி வில்வ இலை பொடி இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கணும், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் கல்லுப்பு, இதை போட்டு ரெகுலராக கலைக்கிட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா உடலாலும் சரி. இப்போ நம்ம போகிற இடங்களில் ஒருத்தர் வண்டியில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது பாரு எவ்வளோ வேகமாக போகிறான், எவ்வளோ எங்கே அடிபட்டு சாவானோன்னு சொன்னாங்கன்னா அதுவும் ஒரு சாபம் தான். அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, நமக்கு எப்போ கிரகங்கள் கெட்டு போதோ அப்போ தான் வேலை செய்யும், அதுவரை வேலை செய்யாது. அப்போ நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம நினைக்க முடியாது. சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு தகுந்தாற்போல் அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குளிக்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே தானாக வெளியில் போயிடும். சரி, பொருளாதாரம் எனக்கு இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை வந்து நம்மளால் வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம்னா மீது எல்லாமே சரியாகி போயிடும். வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதோட அதிகமாக சம்பாதிச்சோம்னா நம்மளை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க இல்லையா. இப்போ பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு 10 ரூபாய் நோட்டில் ஒரு 1 ரூபா காயின் ஒட்டி 11 ரூபாயாக நம்ம பாக்கெட்டில் எப்பயுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் 11 ரூபாயாக நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும். ஏன் 11ன்னு சொல்கிறோம், 11க்கு மிகப்பெரிய ரகசியங்களாக இருக்கு இல்லையா. இப்போ 11ன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திரங்களில் 11வது நட்சத்திரம் எது, பூர நட்சத்திரம் இல்லையா. அதுக்கு அதிபதி யார், சுக்கிரன் தானே. அப்போ சுக்கிரன் தான் பணத்துக்கு முக்கியமான விஷயங்கள், மகிழ்ச்சிக்கு அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியார். அதே மாதிரி தொழில்காரகன் சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக யார் வராங்கன்னா சனி பகவான் தான் வராரு இல்லையா. அப்போ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் 11ன்னு சொல்லக்கூடியது எல்லா மடங்குகளிலும் இருக்கும். சனி பகவான் 11, சுக்கிரன் நட்சத்திரம் 11, ரெண்டும் இது பண்ணோம்னாலும் 11 தான். ஸோ 11ங்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் நிறைய உண்டு. அதனால் இந்த 11 ரூபாய் எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக பண வரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். இதை நான் வந்து நிறையா பார்த்து இது பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் ஹ்ரீம் அப்படிங்கிற மந்திரம், ஹ்ரீம்ங்கிறது மகாலட்சுமியோட பீஜம். அதை வந்து ஒரு 27 முறையோ 54 முறையோ 108 முறையோ எழுதி அது வந்து வெள்ளை கலர் பேப்பரில் பச்சை கலர் மையில் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகள் வரதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பணம் வைக்கலனாலும் பர்ஸில் இதையாவது வைப்போம், வச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் பணம் வரதுக்கு ஆரம்பிக்கிட்டோம். நம்ம சேர்த்தக்கூடிய பணம் சேமிப்பு வந்து எப்பயுமே கரையாமல் இருக்கணும் அப்படின்னா 2 விஷயங்களை பயன்படுத்தணும். நாம் பணம் சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு பெட்டி மாதிரி வச்சுருக்கணும், பெட்டி இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வெல்வெட் துணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு பை மாதிரி தைச்சிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம பட்டு துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஒரு பை மாதிரி தைச்சிட்டு அதில் சந்தனக்கட்டை, சின்னதாக ஒரு சந்தனக்கட்டை, ஒரு சின்ன வெள்ளருக்கு விநாயகர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய், இது 5 பொருள்களை வந்து அந்த பைக்குள்ளார போட்டுட்டு அதில் நீங்கள் பணம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் வராது. எதெல்லாம் தேவையில்லாத செலவுகள்லாம், நல்லா ஓடிட்டு இருக்கிற ஃபேன் திடீர்னு ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அது தேவையில்லாத செலவு. நல்லா எரிஞ்சுக்கிற டியூப்லைட்டு திடீர்னு இதாகிடுச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள். நல்லா ஓடிட்டு இருக்கிற வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாத செலவுகள் இல்லை. இந்த தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி தேவையான செலவுகளை மட்டும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பொருள்களுக்கு உண்டு. இதை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய நோட்டுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா தினார் 1 தினாரு அது ஒரு நோட்டு, அமெரிக்கன் டாலர் 1 டாலரு, இது மாதிரி 7 நாடுகளுடைய பணம் கரன்சி நோட்டு, ஒவ்வொரு நோட்டுகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த 7 நாடுகளோட கரன்சி நோட்டுகளை எடுத்து பர்ஸில் மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பண வரவு அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ இவங்க என்ன இதுக்கு எதுக்காக வச்சுருக்காங்க, இவங்க இந்த உலக உருண்டை எதுக்காக வச்சுருக்காங்கன்னா இந்த உலக உருண்டைகளை அடிக்கடி பார்க்க வெளிநாடுக்கு போகக்கூடிய யோகங்கள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். ஒவ்வொரு பொருள்களுக்கு பின்னாடியும் ஒரு வைப்ரேஷன் உண்டு. நம்ம முன்னாடி யாராவது மாம்பழமோ புளியாம்பழமோ சாப்பிட்டோம்னா நமக்கு எச்ச உரிமை வராதா? அப்போ அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ஒரு வைப்ரேஷன் வருதா இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்ம முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு வெங்காயத்தை ஒழிச்சிருந்தா நம்மளே அறியாமல் கண்ணு தண்ணி வருதா இல்லையா? அப்போ ஒவ்வொரு பொருள்களும் ஒரு விதமான அதிர்வலைகளை உருவாக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து உணரணும். அதை உணர்ந்துட்டோம்னா சரியாக போயிடும். ஒரு தடவை 2 தடவை வந்து ஒரு இவங்க சொல்கிறாங்க ஒரு சூழ்நிலை எப்படி உணர்ந்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து ஒருத்தர் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்குறாரு.
இந்த பக்கம் ஒரு சின்ன வயசு பையன், இந்த பக்கம் ஒரு வயசு பொண்ணு, 2 பேர் ரோட்டில் போகிறாங்க. நீங்கள் வண்டியில் போகிறீங்க, திடீர்னு பிரேக் பிடிக்கல, இது வண்டியில் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் மீறிடுது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? உங்களால் வந்து ஹை ஸ்பீடில் போயிடுறீங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா எந்த பக்கம் கொண்டு போய் விடுவீங்கன்னு கேட்குறாங்க. முதல் தடவை அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு பக்கம் தான் கொண்டு போய் விட்டுருவேன், ஏன்னா அந்த பொண்ணு தான் மெதுவாக நடந்து போவோம், பையன் ஓடி போயிடுவான், அதனால அந்த பொண்ணு பக்கம் தான் விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. 2வது தடவை வயசானவங்களை சொல்கிறாங்க, இந்த பக்கம் வயசான பெரியவர், இந்த பக்கம் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, எது மேலே விடுவீங்கன்னா ஆட்டுக்குட்டி மேலே விட்டுருவேன் அப்படிங்குது. 3வது ஒருத்தர் கேட்குறாரு, இந்த பக்கம் வயசான ஒரு அம்மா போயிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு பசுமாடு இருக்குது, எது பக்கம் விடுனா பசுமாடு மேலே விட்டுருவோம் அப்படிங்குது. கடைசி வரலுமே அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு தடவை கூட அந்த அம்மா நான் பிரேக் பிடிப்புங்கிறத சொல்லவே இல்லை. எல்லா டைமும் ஆட்டு மேலே விட்டுருவோம், மாட்டு மேலே விட்டுருவோம், மனுஷன் மேலே விட்டுருவோம் தான் சொன்னாங்களே தவிர பிரேக் பிடிப்புங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. அப்போ அவர் அது மாதிரி தான் நம்ம மனிதர்களை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டோம், என்ன தவறாக செய்யணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்போம். எனக்கு கரெக்டாக இப்போ நீங்கள் எல்லா இடங்களையும் போய் பாருங்கள், நான் எல்லா ஃபார்மும் பக்காவாக எழுதி வச்சுருக்கேங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்குது, எனக்கு கையெழுத்து போட்டுக்கணும் அப்படியே நம்ம கேட்குறோம். அப்படி கேட்க மாட்டோம். என்ன ஃபார்மாலிட்டிஸாக பண்ணிக்கலாம் சார், கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக முடிச்சு விடுங்க, இது என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம பண்ணிக்கலாம், எவ்வளோ இப்படி தான் நம்ம பேசுகிறதே அப்படி பேசி பழகிட்டோம். காரணம் என்ன அப்படின்னா நம்ம மனோநிலை மாறிடுச்சு, இதெல்லாம் செஞ்சால் தான் கண்டிப்பாக அந்த வேலை நடக்குங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சினிமா படங்களும் அப்படி தான் நம்மளுக்கு காமிக்குது. ஒரு வேலை நடக்கல அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும், காசு கொடுத்தவங்க சீக்கிரமாக அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படிலாம் காமிக்குது. ஒரு ஜோதிடத்தில் வந்து அந்த மாதிரி ஏதாவது காசு கொடுத்தோம்னா மாற்றி சொல்ல முடியுமா? கிரகங்களை மாற்றி போட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஜோதிடம்ங்கிறது உண்மையான கலை தான், ஆனால் அதை முழுமையாக நம்பி அதன் பின்னாடியே நம்ம போனோம்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ பொருளாதாரத்தில் உயர்வு வரணும் அப்படின்னா 2 விஷயங்கள், வெளிநாட்டு கரன்சிகள் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் ஒரு பண ஈர்ப்பை கொண்டு வந்து தரும். இதெல்லாம் நம்ம அனுபவ ரீதியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே சமயத்தில் வீடுகளில் வெள்ளிக்கிழமை நாட்களில் அவசியம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இரவு நேரங்களில் ஒரு 8 மணிலேருந்து 9 மணி வரலாம் எல்லா கப்பல் பிஸ்னஸ்ஸு எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்ஃபோன்கள் போலாம் வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம நார்மலாக ஒரு சின்ன அகல் விளக்குகள் ஒரு 6 வாங்கி அதில் சுத்தமான பசுநெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு நமக்கு என்ன மகாலட்சுமி மந்திரம் தெரியும், மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமியே நமகன் சொன்னால் கூட போதுமானது தான், அல்லது மகாலட்சுமியே நமகன் சொன்னால் கூட போதுமானது தான், அல்லது ஹிரீம் ஸ்ரீம்னு ஏதாவது சொன்னாலும் சரி. மொத்தத்தில் மகாலட்சுமி பீஜ மந்திரங்களாகட்டும் ஏதோ ஒரு மந்திரங்களை ஒரு 108 முறை குடும்ப உறுப்பினரோடு சேர்த்து சொல்லணும். ஒரு சின்ன கண்ணாடி டம்ளரில் அல்லது வெள்ளி டம்ளர் இருந்தால் வெள்ளி டம்ளர், கண்ணாடி டம்ளர் இருந்தால் கண்ணாடி டம்ளரில் பன்னீர் ஊற்றிக்கணும், ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு கஸ்தூரி மஞ்சளும் ஜவ்வாதும் கலந்து ஒரு இதில் பிளேட்டில் வச்சுட்டு அதை கொஞ்சமாக எடுத்து நார்மலாக மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைனா ஓம் மகாலட்சுமியே நம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னீர் போடணும். திரும்ப அதே மாதிரி ஒரு 108 முறை சொல்லி போட்டுட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அந்த சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் மொச்சக்கொட்டை வேவிச்சு அதை எல்லாரும் சாப்பிட்றலாம், இல்லைனா பால் பாயாசம் பால் நெய்வேத்தியங்கள் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு வீட்டினோட எல்லை வாசப்படியிலிருந்து உள்நோக்கி அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் வரவு ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் ரொம்ப அளவுக்கு மீறின பொருளாதார சிக்கல் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரையில் மகாலட்சுமி தாயாருக்கு சுத்தமான பசு நெய் வாங்கி அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற தீபத்துக்கு ஏற்றத்துக்கு வழி கொடுக்கணும். 2வது சம்மங்கி பூ மாலை வாங்கி போட்டு வழிபாடு செய்யணும். சம்மங்கி பூ மாலை போட்டு சுத்தமான பசு நெய்யை வந்து மூலஸ்தானத்தில் கூடிய விக்கிரகத்துக்கு ஊற்றிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய இடங்களில் ஒரு 6 நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 வாரத்துக்குள்ளாரே நமக்கு மாற்றங்கள் வரதுக்கு ஆரம்பிக்கும். மிக அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் இது. சுக்கிரவாரையில் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது இனிப்புகள் வாங்கிட்டு போய் மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம். பண்ணோம்னா சீக்கிரமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரதுக்கு ஆரம்பிக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் தொடர்ந்து தடைகள் ஏற்படுத்தப்போனால் விநாயகர் பெருமான் எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி காரியத்தில் வெற்றி அடையணும்னா துர்க்கை வழிபாடு செய்யணும். ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்க்கை வழிபாடுகள் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யலாம். நம்ம வயதளவு எண்ணிக்கையில் எலுமிச்சம்பழ மாலைகளை கோர்த்து துர்க்கைக்கு போட்டுட்டு குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை ரெகுலராக நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் ஏற்படும். ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரே ஒரு மூலிகையை பயன்படுத்தி உங்களை வாழ்க்கையை டோட்டலாக மாற்றலாம். அந்த மூலிகையின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மேனின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. அஷ்டகர்மங்களில் 8 வித்தைகளிலுமே அந்த குப்பை மேனி பயன்படுது. எல்லா வித்தைகளுக்கும் ஒரு மூலிகை பயன்படுது, அது குப்பை மேனி தான் சொல்லுவாங்க. அந்த குப்பை மேனிக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில், அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அது இல்லை. இப்போ அதிகபட்சம் பிரம்ம முகூர்த்தங்கிறது 8 மணிக்கு மேலே தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, பிரம்ம முகூர்த்தங்கிறது காலையில் 3 மணிலேருந்து 5:42 வரலும் பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்தில் அந்த மூலிகை செடியை சுற்றி வந்து இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலை விரித்து வச்சுட்டு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு அவல் பொரி கடலை இதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு சின்னதாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு அருகம்புல் மாலை சாத்தி அங்கே இருக்கக்கூடிய செடிக்கு காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து மஞ்சள் நூலில் ஒரு மஞ்சள் கிழங்கு கட்டி காப்பு கட்டிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமம் தடவி அந்த மூலிகை மீது புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த மந்திரங்களை சொல்லணும். என்ன மந்திரம் சொல்லணும்? இது மாதிரி குப்பை மணி செடியை நான் வந்து இந்த மூலிகையை எடுத்து என்னுடைய தேவைக்காக பயன்படுத்த போகிறேன். இந்த தேவைக்கு நான் பயன்படுத்தும் பொழுது
மற்ற எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இது அமையும், என்னுடைய சேவைகள் வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரும், அதுக்காக அந்த மூலிகை நான் பயன்படுத்தின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு கற்பூர தூப தீபம்லாம் காட்டிட்டு அந்த மூலிகை செடியினுடைய வடக்கு போகக்கூடிய வேரை கட் பண்ணி எடுத்து வெள்ளித்தாயத்தை அல்லது தங்கத்தாயத்தை அது கூட ஒரு மங்களகரமான பொருள்களை போட்டுக்கலாம். அந்த மூலிகை வேறு மட்டும் இருந்தால் போதும். அதுக்குள்ளார மங்களகரமான பொருள் எதெல்லாம் சொல்லலாம், ஏலக்காய் விதைகள் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அதே மாதிரி சோம்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி கழுத்தில் கட்டிக்கலாம். வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் செய்யணும். இந்த இதுக்கான ஒரு மந்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் ஐயும் கிளியும் சவ்வும், ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சவ்வும் வசி வசி. இந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 முறை சொல்லிட்டு அந்த தாயத்தை அணிஞ்சிக்கணும். டெய்லி 108 முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வசீகரத்தன்மையும் ஏற்படும். அதனால் நம்ம வாழ்க்கையில் மாற்ற முடியாத விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா விஷயத்தையும் நம்மளால் மாற்றி அமைச்சிக்க முடியும். அதற்கான சரியான மார்க்கத்துக்கிட்ட போகணும். கண்ணில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காது டாக்டர்கிட்ட போகக்கூடாது. கரெக்டான டாக்டர் போனோம்னா என்ன நோயோ அதற்கு உண்டான வைத்தியத்தை நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி சரியான பாதையில் நம்மளுடைய விஷயங்களை கொண்டு போனோம்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரப்போதுவோ அது ஜாதக விதி, நீ செத்து போயிடுவோம், நீ கம்மனு வீட்டில் இருந்தால் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்ல மாட்டோம். இந்த ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரது பார்த்துக்குவோம். நம்ம என்ன பண்ண நல்ல டாக்டர், அதோட பெரிய டாக்டர்னு போய் எப்படியாவது நம்ம நோயை நிவர்த்தி பண்ணுறதுக்கான பரிகாரத்தை நம்ம செஞ்சுக்குவோம். அதுபோல் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களுக்கும் மூலிகைகள் மூலமாக மிகப்பெரிய தீர்வுகள் உண்டு. இதை வந்து நம்ம நிறைய வகுப்புகள் மூலமாகவும் சொல்லித்தரோம். அதே சமயத்தில் மூலிகைகளை இனம் கண்டறிந்து அதை பாதுகாப்பு பண்ணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம யூடியூப் மூலமாகவோ அந்த வகுப்புகள் மூலமாகவோ இல்லை அந்த ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய கடமைகள் உண்டு. என்னென்னா இயற்கையை பாதுகாத்தோம்னா மட்டும்தான் நம்ம வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். ஒரு காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 100 பேர்த்தில் ஒருத்தருக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் நடந்து வரும் பொழுது அந்த மாதிரி வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு அம்மா வராங்க, அவங்க முகத்தில் முழிச்சிட்டு போனால் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு காலகட்டங்கள் அப்படி இருந்துச்சு. என்னைக்கு மனிதன் இயற்கையை அழிக்கிறதுக்கு ஆரம்பித்தானோ, மனிதனுடைய வேலை என்னென்னா சொத்தை பாதுகாப்பு பண்ணுறது கிடையாது, இயற்கையை வந்து அழியாமல் பாதுகாப்பு பண்ணுறது தான் மனிதனுடைய வேலை. அந்த வேலையை வந்து நம்ம எப்போ மாறாக செய்யறதுக்கு ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் பிரபஞ்சம் என்ன செஞ்சிச்சு, மனிதன் வந்து நம்மளை இனத்தை அழிக்கிறான், குழந்தை பாக்கியம் அவனுக்கு தரக்கூடாது, இயற்கையை வளப்படுத்துறதுக்காக தான் குழந்தை பாக்கியம், அவன் இயற்கையை அழிக்கிறான் அப்படிங்கும்போது நம்ம ஏன் குழந்தை பாக்கியம் தரணுன்றதுக்காக என்ன பண்ணுது, கிரகங்கள் எல்லாமே வெவ்வேறு இடங்களில் அமர்ந்து இயற்கை வந்து சரியான டைமில் மழை பெய்யறதில்ல. அதே சமயத்தில் ஆணு பெண்ணுக்கு தேவையான உடல் ஆற்றல், விந்தணு குறைபாடு, இது மாதிரி 1000 பிரச்சனைகள் உடம்புக்குள்ளார கொடுத்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது 100 பேர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா 20 பேருக்கு தான் குழந்தை பாக்கியம் இருக்குது. இதில் 80 பேருக்கு கல்யாணமே ஆகலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் வந்து பிரபஞ்சத்தை நம்ம எப்போ நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நம்ம நினைச்சோமோ அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சு, பிரபஞ்சம் நமக்கு எதிராக செயல்பட்டு மனித இனத்தை அழிக்க வேண்டுங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு காலகட்டங்களில் ஒரு தவறு கொலை செய்யறதுக்குன்னா தனியாக ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள தேடி போய் இந்த மாதிரி ஒரு பதின்னு சொல்லி அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100லேருந்து 150 கொலைகள் ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச வகையிலே நடக்குது. இன்னைக்கு யூடியூப் சோசியல் மீடியாவிலே அவ்வளோ கொலைகள் நடக்குது. அதே மாதிரி இளம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்கள் நடக்க பிரபஞ்சம் நம்ம மீது அதிகமான கோபத்தை கொண்டு மனித இனத்தை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாப்போம். ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மரம் செடி கொடிகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நட்டு வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 24வது மாதாந்திர கூட்டத்தில் எனக்கு வந்து பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த இந்த நம்ம குபேர கலச அறக்கட்டளை, அதே மாதிரி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லெவலில் திடீர்னு அன்னதானம் போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட கருத்தரங்கள் நிறைய நடத்துகிறாங்க. ஸோ இவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் மேலும் அந்த அம்மா சொன்ன மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்கள மிக பெரிய லெவலில் வரணும், இவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வந்து மிகப்பெரிய இமாலய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமா அத்தனை ஜோதிடர்களும் சந்திக்கக்கூடிய, அதாவது ஒரு வாடிக்கையாளரை பார்த்தோம் அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு திருப்தி பண்ணி அனுப்பும்போது எல்லா ஜோதிடரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களே கேள்வி கேட்டு உக்காந்துக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்பி பதில் சொல்கிற ஒரு விஷயந்தான். மிக அற்புதமாக எளிய முறையில் சூப்பராக சொன்னாங்க ஐயா அவர்கள். ரெண்டாவது தாந்திரிக பரிகார ரீதியான விஷயங்கள். இப்போ 24வது கருத்தரங்கம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாருங்கள், குரு பகவானுடைய வீடு சுக்கிரன் அங்கே உச்சம். மேக்சிமம் சனி பகவான் சொல்லக்கூடிய காயின்ஸ்க்கான அதிபதி சனி பகவான் அங்கே தான் போகிறாரு. சனி பகவான் வீட்டில் பெருமளம் சொல்லக்கூடிய ராகு. அப்போது ஃபினான்ஸ் ரீதியான செயல்பாடுகளுக்கு இந்த மாத கருத்தரங்கம் அப்படிங்கும்போது அதை சுற்றியே பரிணாம வளர்ச்சியான ஒரு பேச்சுக்கள்லையும் சரி, சார் வந்து அதிகமாக பணவரவு சார்ந்த விஷயங்களை தாந்திரிக பரிகாரம் எளிய முறையில் சொல்லியிருக்காங்க. மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக அத்துணை நபர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க,